தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், நாம் ஏற்கனவே கூறியதன் பிரகாரம் ஒவ்வொரு வாரமும் டெக் நியூஸ் சம்பந்தமான அனைத்து நியூஸ்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம் என்று ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். அதற்கிணங்க இன்றிலிருந்து ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய டெக் நியூஸ்களை எம்முடைய சேனலிலும் நாம் அப்லோட் செய்ய காத்திருக்கின்றோம். அந்த வரிசையில் முதலாக இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். இந்த வீடியோவிலே நாம் முதலாவதாக பார்க்க போகின்ற விடயம் என்ன சொன்னால், டேட்டா லீக் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடியவர்களுடைய டேட்டா தான் இப்போது லீக் ஆகியிருக்கின்றது. ஆனால் இந்த டேட்டா லீக் இன்ஸ்டாகிராம் தரப்பில் இருந்து லீக் ஆகவில்லை. அதனை மெயின்டைன் பண்ணக்கூடிய சோசியல் கேப்டன் என்கின்ற ஒரு பெரிய நிறுவனத்திடம் இருந்துதான் இந்த டேட்டா லீக் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முக்கியமானவர்களுடைய அக்கவுண்ட்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. இவ்வாறு மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த நிறுவனத்திடம் இருந்துதான் இவ்வாறான டேட்டா லீக் ஆகியிருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்க போகின்ற நியூஸ் என்னவென்று சொன்னால், வாட்ஸ்அப் தரப்பிலே இருந்து மிக அண்மையிலே ஒரு நியூஸ் வெளியது. அது என்னவென்று சொன்னால், வாட்ஸ்அப்பில் அதிகமான ஃபேக் நியூஸ் எல்லாம் வெளிவருகின்றது. அவ்வாறு வெளிவரக்கூடிய ஃபேக் நியூஸ்களை எல்லாம் நாங்கள் இதற்கு பிறகு சரி செய்ய போகின்றோம் என்பதற்கான ஒரு ஸ்டடி நடத்தி அதிலே இருந்து ஒரு தீர்வு கண்டிருக்கின்றார்கள். அதுக்கு என்ன தீர்வு என்று சொன்னால், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாக்களிலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு ஃபேக் நியூஸை நாம் அப்லோட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கென்று சொல்லி ஒரு ரோபோட் வைத்திருக்கின்றார்கள். அந்த ரோபோட்டினுடைய உதவியின் காரணமாக அதனை ஃபேக் நியூஸ் என்று டிக்ளேர் பண்ணிவிடுவார்கள். ஆனால் வாட்ஸ்அப்பிலே அவ்வாறான டிக்ளேர் பண்ணக்கூடிய ரோபோட்கெல்லாம் வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு நபரிடம் இருந்து அனுப்பக்கூடிய மெசேஜ் அந்த மெசேஜை பெறக்கூடியவர்களுக்கு சென்று அடையும் வரைக்கும் இடையிலே யாருமே அந்த மெசேஜை பார்க்க முடியாத வண்ணம் டேட்டாக்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ரோபோட்களை வைப்பது சாத்தியம் கிடையாது. அதற்கு மாற்றமாக ஃபேக் நியூஸை சென்ட் பண்ணுகின்றார்களோ அதை பெறக்கூடிய நாம் இது ஃபேக் நியூஸ் என்று தெரிந்தது என்று சொன்னால், ஃபேக் நியூஸ் தான் என்று காட்டுவதற்காக வேண்டி ஒரு எரோமாக்கை அவர்கள் புதிதாக அறிமுகம் செய்கின்றார்கள். அந்த எரோமாக்கின் மூலமாக நியூஸை பெறக்கூடியவர்களுக்கு இது ஃபேக் நியூஸ் தான் என்று அறிவுறுத்தல் செய்யக்கூடியவாறு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், வாட்ஸ்அப் எடுத்த ஒரு முக்கியமான நடவடிக்கையின் காரணமாக 1 மில்லியனுக்கும் மேலதிகமான மக்கள் அந்த பாவனையை கிடைக்க போவது இல்லை என்கின்ற ஒரு முடிவு வந்திருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், காலங்களில் ஐபோன் 4 மற்றும் ஆண்ட்ராய்டு 237 என்கின்ற மொபைலிலும் ISO 8க்கு கீழே இருக்கக்கூடிய மொபைல்களிலும் இதற்கு பிறகு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது என்கின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான மொபைல்களிலே இவர்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவர்களுடைய டேட்டாக்கள் திருட்டு போகலாம் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக வாட்ஸ்அப் தரப்பில் இருந்து கூறியிருக்கின்றார்கள். இந்த 3 விடயங்களும் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான விடயமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.